கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பக்கத்துல இருக்கு, சங்கர வித்யாலயா இருக்கு. 100 மீட்டர் கூட இல்ல. இந்த இடத்துல வந்து டாஸ்மாக் திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுதான் உங்களோட மது விலக்கு படிப்படியா கொண்டு வர லட்சணமா இது? இங்க வந்து சரக்கெல்லாம் இறக்கி இருக்குல்ல, பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. வாங்க இங்க வாங்க, நவருங்க. யார் அப்படி பேசுறது? என்ன பேசுறீங்க? பெண்கள்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? பெண்கள்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? பள்ளிக்கூடம் எதிரில் இருக்குன்னு கேட்கிறோம், நீ என்ன இப்படி பேசுறீங்க? தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களுக்கு நாங்க பேசுறோம். இந்த இடத்துல பள்ளிக்கூடம் எதிரில் இருக்கும்போது அவர்களை பார்த்து எவ்வளவு பண்றீங்க அந்த அளவுக்கு டாஸ்மாக்ல வருமானத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தமா உங்களுக்கு? அந்த அனுமதி சரியான முறையில வழங்கப்பட்டிருக்காது. கண்ணு தெரியுதா இல்லையா பாருங்க, நீங்களே கவர் பண்ணுங்க பள்ளிக்கூடத்தை. இங்க இருந்து 100 மீட்டர் இருக்குமா? இது 100 மீட்டரா? இது 100 மீட்டரா? அளவு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? சுற்றளவுல 100 மீட்டர் தானே. சுற்றளவு 100 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குல்ல. எப்படி அனுமதி கொடுப்பாங்க? அனுமதி நீங்களா வாங்குறாங்க. அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, திமுகவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அனுமதி வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு எதிரிலையும் பேருந்து நிலையத்துக்கு எதிரிலையும் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் 1000 டாஸ்மாக் புதிய இடங்கள்ல திறந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலான்னு திட்டமிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் இல்லைங்க, பல ஊர்கள்ல பேருந்து நிலைய பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு. அதையே நான் வன்மையா எதிர்க்கிறோம். கல்லூரி மாணவிகள் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை ஒரு பெண் கடத்தப்பட்ட சம்பவம் இப்பதான் சென்ற வாரம் ஆட்டோல ஒரு பெண் கடத்தப்பட்டு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது திரும்ப இங்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க வந்து அரசு நடத்துறதுனால இந்த பாட்டில் எல்லாம் எடுத்து உடைக்கிறதுக்கு முடியாம போறோம், அவ்வளவுதான். அரசாங்க உடைமைங்கிற சொல்லிட்டு இருக்காங்க மது பாட்டில். இதுவே வெக்கக்கேடான விஷயம். இதெல்லாம் உடைக்கணும்னா ஒரு நிமிஷத்துல பெண்கள் எல்லாரும் சேர்ந்தா உடைச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இங்க மட்டும் போராட்டம் நடக்கலைங்க, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பல இடங்கள்ல பெண்கள் கூட்டமாக டாஸ்மாக் கடை வேண்டான்னு போராட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல திறக்கிறத வன்மையாக என்னை போன்றவர் எல்லோருமே எதிர்க்கிறோம்.